அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் பேச வர்றது பிரபாகரனை பற்றி தான் பேசுவாங்க. ஈழத்தமிழர்களை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இல்லை, வீரமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சங்கிலியன் சந்தி, அதாவது வந்து முத்திரை சந்தி இடையில் வந்து பரத்துறை வீதியில் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் நல்லூர் முன்வீதியால் வர சங்கிலியன் சிலை இருக்குது. சங்கிலியன் சிலையடியால் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகளுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெள்ளையும் தட்டணும்னு கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் நிற்கிறோம். இதுதான் இந்த சங்கிலியன் தோப்பு, அதாவது வந்து சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பென்று சொல்லப்படுகிறது. மாளிகை முகப்புன்றது கலாச்சார ரீதியான சுற்றுலா மையமாக இது இப்போ மாற்றப்பட்டிருக்கு. வாரம் உறவுகளை உள்ளே போய் நாங்கள் என்ன விடயம் இருக்குதுன்றதை பார்த்துக்கொண்டு இன்னும் விடயங்களை நாங்கள் பதிவு செய்வோம். இந்த உள்ளுக்குள்ள நாங்கள் வர்ற பொழுது ஒரு அன்னை முறாள் நின்று பார்க்குறார். நல்லூர் ராசதானி என்று தான் இதில் போட்டிருக்குது. இந்த இதுக்கான சிறப்பு அம்சங்களை வந்து ஒரு சுமார் விளம்பரம் விலையாக போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு அண்ணன் ஒரு ஆள் நின்று இந்த இடத்துல இதை வந்து பார்த்துட்ருக்கா. விசாரிப்போம் என்னென்னு சொன்னால். வணக்கம். நீங்கள் இந்த இடமா? இல்லை, நான் இந்தியாவில். குரல் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இந்தியா இந்த இடம்? தமிழ்நாடு தான். இங்கே இன்றைய தான் வந்திருக்கிறீங்களா? நான் வந்து 2 நாள் ஆச்சு. அதான் இங்கே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய சிறப்பு அம்சங்களை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த வரலாற்று நீதியா? ஆமாம். இந்தியாவில் இருந்து நீங்கள் சேனல் வச்சுக்கிறீங்களா? அல்லது? இல்லை, சேனல் எதுவும் இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணுறது இங்கே. இந்த இடங்களில் இந்த தமிழருடைய பாரம்பரிய அடையாள சின்னங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம். உங்களுக்கு என்ன பேர்? அக்ஷய். எந்த இடம் நீங்கள்? இந்தியா? தமிழ்நாட்டில் தேனி. தமிழ்நாட்டில் தேனியிலிருந்து வந்திருக்கிறீங்க. இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி கொண்டுதா? ஆமாம். ஹிஸ்ட்ரி சரியான வெயில் இருக்கு. வாங்க இதில் என்ற கதைப்போம். இது வந்து மாளிகை தோப்புன்னு சொல்கிற இடம் தான். இது சங்கிலியனுடைய தமிழ் மக்களுடைய சங்கிலியன் பண்டாரவன்னியன் என்று சொல்லி பல வரலாற்றை கொண்ட ஒரு தேசம். இந்த சங்கிலியன் சிலை இருக்குது. இப்போ நீங்கள் அது சங்கிலியன் சிலை பார்த்துருக்கீங்க? இப்போ தான் பார்த்துட்டு. இதுகளை நீங்கள் பார்க்குற பொழுது இப்படி இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. இப்போ எங்களோட தேசத்தில் இருக்கிறது இந்த வரலாற்று அடையாளங்களை பார்க்க உங்களோட உணர்வுகள்? ஆமாம், எனக்கு அதான் நான் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் தான் இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அவரோட சிலை பார்த்து முடிச்சுட்டு வந்து இப்போ தான் இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து படித்து என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன இருக்குது எல்லாம். ஆமாம். சங்கிலியன் வரலாற்று நீதி என்ற வெற்றி இடங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. என்ன? ஆமாம். எங்களுடைய நாட்டில் ஈழத்தமிழர்களை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இல்லை, வீரமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வீரமானவங்க. ஆமாம். வீரமான தமிழர் என்றதை நீங்கள் எடுக்கல. இந்தியாவில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்களா? நாட்டில் வர சகல ஒளிபரப்புகள் அல்லது எங்களுடைய வீர தமிழருடைய வரலாறுகள் இப்படி பல்வேறு சமர்கள் இருக்குத்தானே, முள்ளிவாக்க சம்பவங்கள் எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குத்தானே. அப்போ இதால் தான் அந்த வீர தமிழர்கள் என்று சொல்லி வருது. என்ன? ஆமாம். அவங்களுடைய உரிமைக்காண்டி நிறைய போராடுறாங்க. அது ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு அங்கே இருக்கும்போது முழு வரலாறு தெரியாது என்ன ஏதுன்னு. ஸோ அதனால தான் இங்கே வந்து சரி பார்த்து என்ன ஏதுன்னு கற்றுக்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம். இலங்கையை தவிர வேறு புற நாடுகளுக்கு எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கிறேன்? அப்படி அனுபவங்கள் இருக்கு? நான் வியட்நாம், கம்போடியா போயிருக்கேன். வியட்நாம், கம்போடியா. ஆமாம். அங்கேயும் இதே மாதிரி வியட்நாம்லேயும் இதே மாதிரி புரட்சி இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய இராணுவத்தோட சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதையும் போய் பார்த்து அங்கேயும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மக்கள் வந்து அவங்களுடைய உரிமைக்காண்டி போராடினாங்க அந்த இது ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இங்கேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிறேன். வேறு வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளை பார்த்ததும்படி உங்களுடைய இலங்கையில் வாழுகிற தமிழ் மக்கள் உங்களுடைய நாட்டினுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து எங்களுடைய மக்களுடைய உங்களுக்கு ஒரு பிடிச்ச தலைவர் ஒரு ஆள் இருக்கார் தானே? ஆமாம். அதில் தமிழர் தரப்பிலே இந்த தலைவரை நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு இங்கே நான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் பேச வர்றது பிரபாகரனை பற்றி தான் பேசுவாங்க. ஆமாம், அதை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அதான் இங்கே வந்து எனக்கு முழு ஹிஸ்ட்ரி தெரியாது. நான் அதான் இங்கே வந்து ஃபுல்லாக இது பண்ணுறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற கட்டிடக்கலை ஃபுல்லாக பார்க்குறேன். நான் ஆர்கிடெக்ட்டு. ஸோ கட்டிடம்லாம் இப்படி பழைய காலத்து கட்டிடங்கள், இங்கே இருக்கிற தமிழர்களோட பழைய கால கட்டிடங்கள் சிறப்பு இது அதனால தான் பார்க்க வந்தேன். ஸோ அதான் இப்போ இந்த கிங்கை பற்றி படித்தேன். அவருடைய கோட்டை எதுவும் இருக்கா, இல்லை அவங்களுடைய இது எதுவும் இருக்கா தனியாக அப்படின்னு ஃபுல்லாகவும் பார்த்து நான் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட இடங்களை நீங்கள் பார்க்க வேணும்.
எங்களோட இடங்களுடைய வரலாறுகளை நீங்கள் ஈழத்தமிழர் சார்பிலே இன்னும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேணும். அந்த வகையில் நீங்கள் இந்தியாவில் இருந்து வந்து எங்களோட ஈழத்தமிழருடைய வரலாற்றை தேடி பார்க்குறதுடைய எங்களோட முயற்சியை நாங்கள் ஈழத்தமிழர் சார்பிலையும் நாங்கள் சன சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, கருத்துக்கள் இன்னும் வாங்க. உறவுகளை பாருங்க, ஒரு மன்னனுடைய அரண்மனை இன்றைக்கு எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. என்ன ஒரு தோற்றப்பாடு, இன்னொரு காட்சியோடு இருக்குது பாருங்க. மன்னனுடைய அரண்மனை எப்படி கிடந்தால் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்ன. சங்கிலியன் தோப்பு அத்திவாரம் என்று போடப்பட்டிருக்கு. கலாச்சார நீதியியல் சுற்றுலா மையத்தினுடைய சங்கிலியன் தோப்பு அத்திவாரம், இந்த இடத்துக்கு பேர் வந்து சங்கிலியன் தோப்பு அத்திவாரம் என்று தான் போடப்பட்டிருக்கு. இது மன்னனுடைய இடம். இதை சுற்றி வந்து வேலியல் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று அடையாளங்கள் அழியாமல் முடிஞ்ச வரை பாதுகாத்து வரையினும் இதில் வந்து நெட் அடித்த ஒரு வேலி ஒன்று போடப்பட்டிருக்கு. பார்க்கவே ஒரு கவலையாகத்தான் இருக்கேன். எப்படி வாழ்ந்த எங்களுடைய தேசம், எங்களுடைய மக்கள் ஒரு வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு எங்களுடைய இனம் இன்றைக்கு வந்து பாம்பு புத்துகளும் அடையாளங்களுமா கிடக்குது. மக்களில் 2 விளாத்தி மரம் முளைச்சிட்டு. இதுதான் சங்கிலியன் தோப்பு அத்திவாரம். உறவுகளே, இப்போ நாங்கள் அரண்மனை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து சங்கிலி மன்னனுடைய மந்திர ஆலோசனை மந்திரிகள் வந்து ஒன்று கூடுற, அதாவது வந்து அமைச்சர்கள் வந்து கூடி மந்திர ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு இடம். அதால் தான் இந்த மந்திரி மனை என்று அழைக்கப்படுது. பல நூற்றாண்டு காலமாக அந்நியர்களுக்கு எதிராக போராடி வந்த சங்கிலி மன்னர்களுடைய 1619ஆம் ஆண்டு போர்த்துகீயர்களான போராட்டத்தின் போது முடிவுக்கு வந்த இந்த மந்திரி மனை தான் சங்கிலி மன்னனுடைய அமைச்சர்கள் ஒன்று கூடி இந்த நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மந்திர ஆலோசனைகள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக தான் இதை நாங்கள் எண்ணுறோம். ஏனென்றால் இது மந்திரி மனை என்று தான் இது சொல்லப்படுது. அந்த பல நூற்றாண்டு காலமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக வந்து போராடிய இந்த மந்திரி மனைக்குள்ளே நாங்கள் உள்ளே செல்ல போகிறோம். இந்த மந்திரி மனை எப்படி உள்ளுக்குள்ளே சிதைவடைஞ்சிருக்கு அந்த இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட காணொளி மூலம் காட்டுவோம். பாருங்க உறவுகளை, ஏற்கனவே 2-3 நண்பர்கள் இங்கே இருக்கிறோம். இதிலெல்லாம் ஒரு கோயில் போல கோபுரங்கள் போல காட்சி அளிக்குது. இது ஒரு கட்டிடக்கலை ஓவியமாக தான் இதில் வந்து தென்படுது. என்னென்னு சொன்னால் இதனுடைய பாரம்பரிய தமிழ் அடையாளங்களோடு தான் இது வந்து மேவப்பட்டிருக்குது. அதில் பாருங்கள், கட்டிடக்கலையகம் ஓவியம். மற்றது இது வந்து இந்த மரப்பலக வேலைப்பாட்டிலே வந்து தாமரைப்பூ போன்று ஒரு காட்சி அளிக்குது. தாமரைப்பூ போன்ற அழகிய காட்சி. மற்றது இந்த தூணுகளை எல்லாம் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான பாரம்பரிய தூணுகள். இதில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதையும் நாங்கள் இன்றைக்கு காணொளியில் கொண்டு வரோம். எங்களுக்கு முடிஞ்ச வரை எட்டக்கூடியதை போட்டு பார்ப்போம். இந்த தூணுகளெல்லாம் கல் வட்டு. மிகவும் சிதைவடைஞ்சு காணப்படுது. இருந்தாலும் அது தமிழருடைய பூர்வீகமாக இருக்கிறபடியாக சங்கிலி மன்னனுடைய மந்திரி மனையைத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட உறவுகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொளி அடுத்த சந்ததிக்கு இதை நாங்கள் கடத்தி விடுறோம்.
உள்ளே போய் உள்ளுக்குள்ளே சிறந்த இடங்களை எல்லாத்தையும் ஒரு பார்வையிடுவோம், அதையும் காணொலிக்குள்ளே கொண்டு வருவோம். விளையாட்ட போட்டி இருக்கும் பொதுவான. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் உறவுகளே. இது மந்திரி மனையில் வந்து மன்னனுடைய சிறப்பான வடிவமைக்கப்பட்ட மரங்களால் வந்து வடிவமைக்கப்பட்ட தாமரைப்பூ போன்ற காட்சி அமைப்புகளோட மரங்களால் வந்து செதுக்கப்பட்ட மரத்தூணுகள் தான் இப்போ காட்சி அளிக்குது. இது மன்னனுடைய அரண்மனையாக இருக்கிறபடியே மிக சிறப்பான முறையில் வந்து இந்த வேலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த மந்திரி மனை உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க உறவுல உள்ளுக்குள்ளே வந்தாலும் உள்ளுக்குள்ளேயும் திரும்ப வந்து இந்த பெரிய பெரிய உருண்டையாக இருக்கிறதெல்லாம் மரங்களால் வந்து தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மரங்களால் வெட்டப்பட்டு அதுக்கான ஒரு நல்ல அழகிய ஒரு வடிவமைப்பு ஒன்று மரத்தில் கொடுத்து மரங்களை வந்து பொறுக்கப்பட்டு இந்த ஓடுகள் போட்டு மிக வைரங்கூடிய மரங்களால் தான் இந்த அரண்மனை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் இங்கே பாருங்க, இதிலேயும் வந்து பாருங்கள் இந்த சீமெண்ட்டுகளால் வந்து இந்த வளைவுகள் வந்து இப்படி அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதிலே மேலே ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதுக்குள்ள என்ன பிரச்சனை வேண்டியதுன்னா அந்த ஆலமர விழுதுகள் வந்து வேர்கள் ஊண்டி கட்டிடத்தை வந்து வெடிப்புத்தன்மைக்குள்ளே கொண்டு வந்துட்டுது. உண்மையிலே மிக ரொம்ப அழகான ஒரு அரண்மனை தான். ஆனால் இன்றைக்கு இந்த அரண்மனை வந்து விழும் அபாய நிலையில் இருக்கிறபடியாக இதுக்கான சப்போர்ட்டிங் வந்து பைப்புகள் போட்டு பூட்டி இந்த கட்டிடத்தை வந்து தாங்கி நிற்கிறதுக்குரிய வழி செய்திருக்கணும். இது இன்னும் எவ்வளோ காலத்தில் வந்து இருக்குமென்று சொல்லி இல்லாதுன்னா அவ்வளோ தூரத்துக்கு அபாய நிலையில் தான் இருக்குது. ஓடுகள் எல்லாம் கலண்டு மரங்கள் இதுகளெல்லாம் உடைஞ்சி சிலாய்கள் எல்லாம் உடைஞ்சபடி இருக்குது. இதுகளுக்கெல்லாம் மக்கள் வந்து அவதானமாக வந்து பார்த்து போகணும். இந்த நேரத்தில் எது மேலே இருந்து கீழே கொட்டுணுதுன்னு தெரியாது. அப்படித்தான் இருக்குது. ஏற்கனவே உடைஞ்சு கொட்டுண்டு பாதியாக நிற்கிது. எல்லா பக்கத்திலும் வந்து சிறப்பாக வந்து மரங்களால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு தாமரைப்பூ. இப்படி ஒரு வேலைப்பாடுகள் இப்போ மிக காண்பதே அரிது. அந்த காலத்திலேயே வந்து இதுகள் செய்யப்பட்டிருக்கு. இதில் அந்த மரப்பலகையிலும் பாருங்க, இந்த ஒரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கலசம் மாதிரியான ஒரு கும்பலை ஒன்று விட்டுருக்கணும். இதில் நாங்கள் இன்றைக்கு இந்த பதிவேற்றம் செய்கிறதுக்காக வந்த பொழுது வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான உறவுகள் இதை பார்வையிடுறதுக்காக வந்து கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் பதிவேற்றம் செய்கிறதுக்கு வந்து மக்களை இதண்டில் அந்த இப்போ திரும்பவும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். இந்த வகையில் வந்து நாங்கள் இதே அந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக மக்கள் ஒரு பெரிய படையெடுப்பில் தான் வந்து கொண்டிருக்கணும். நீண்ட காலம் சென்றாலும் அதனுடைய வரலாறு அழியாமல் தான் இதை புது தோட்டங்களோட வந்து பார்க்க வருகிறோம். இதுவும் வந்து ஒரு தளமாக ஒரு ரூம் தான். ஆனால் இதில் வந்து ஒரு கடவுள் வணக்கம் செலுத்தப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்குது. இந்த இது வச்சிருக்கணும். இதில் வச்சு இதுகளெல்லாம் விளையாணி வைக்கிறீங்க. அப்போ இதில் வந்து ஆக்கள் ஒரு வணக்கம். இந்த ரூமே ஒரு சாமியார மாதிரியே இதை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆலமரம் போதிய அளவில் வளர்ந்துட்டு இதை வந்து பார்க்க வாராக்களும் வந்து இதை கொஞ்சம் ஊற்றியாக்கி கொண்டு தான் போய் நம்ம எல்லாம் பேர்கள் அது எழுதலாம் எழுதி கட்டிடத்தில் வந்து வரலாற்றை வந்து அழித்து கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்குரிய ஒரு புதிய கதவு தான் போடப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு சில பேர் வந்து ஏதாவது உடுப்புகள் மாற்றக்கூடிய மாதிரி ஏதோ வழி செய்திருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு காற்றோட்டம் பெறக்கூடிய மாதிரி தான் இது விடப்பட்டிருக்கு. ஆனால் இதில் மற்றது என்ன இருந்ததுன்றது காணலை. அங்கால கல் தான் இருக்குது, கலட்டி எடுத்துக்கிட்டு தெரியலை எண்ணல். இதில் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு வெளி உண்டு உள்ளுக்குள்ளே வந்து வரக்கூடிய மாதிரி காற்று.
நர்சரி இது சரி, இது நம்மளோட சமையல் கூட. இந்த மந்திரி மனையனுடைய இது ஒரு சமைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இது காட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து பழைய காலத்தில் பாருங்கள் எப்படி புகை போகிறன்ற குழல்களை பாருங்கள், புகைக்குழல் இப்படி தான் வச்சிருக்கணும், ஓட்டை இதுகளுக்களால் தான் சமைக்கிற புகை போகும். அப்போ இது வந்து பெரிய நீட்டுக்கு வந்து ஒரு தட்டாக வந்து அடுப்புகள் வச்சு சமைச்சிருக்கணும். அப்போவே இல்லாமல் வந்து சுகாதாரம் சார்ந்த மனிதன் வாழக்கூடிய முறையில் தான் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு. கிணற்றடிக்கு போவோம். கிணறு காட்டப்பட்டிருக்கு. கிணத்துல வந்து பாருங்கள் எப்படி பெரிய பாதம் வச்சு அள்ளக்கூடிய கல், எவ்வளோ பெரிய ஒரு அகலமான பொழிவு கல் தான் வச்சிருக்க. கல் வெட்டுறதுல இதெல்லாம் வந்து கல்லால் வந்து பொழிஞ்சு கட்டப்பட்ட கிணறு தான். இதுக்கு பெரிய மதில் வந்து மறைப்பாக இருந்திருக்கு. இதில் சின்ன சின்ன இது விட்டுருக்கு. இதில் நான் நினைக்கிறேன் ஸ்ரீசாக வந்து இதில் ஒரு கடவுள் வணக்கம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோம். உலகெங்கும் வாழுகிற உறவுகள், நீண்ட காலமாக வர முடியாதவர்கள், இதை கணவருக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுடைய தமிழர் வரலாற்றில் இதுகள் முக்கியமான பகுதி, முக்கியமான இடங்கள். இதுகளைத்தான் நாங்கள் இந்த வரலாற்று சின்னங்களை நாங்கள் இந்த பதிவில் கொண்டு வரோம். அங்கே அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இந்த கட்டிடத்துக்கு இந்த சைட்டால் போகக்கூடிய மாதிரி ஒரு சிறிய ஒரு இது இந்த பாதைன்னு தான் சொல்லுவேன். சைட்டால் போகிறோன்னு சொல்லி அதிலே ஒரு ரூம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அதில் உடலையில் பெரிய இதில் ஒன்று விடப்பட்டிருக்கு. என்னடா இதில் மக்கள் வந்து இதை வந்து பார்வையிட வந்து கொண்டிருக்கிறபடியே நாங்களும் மக்களோட சேர்ந்து தான் இதை பார்க்க வேண்டியதாக கிடக்கு. ஏற்கனவே ஒரு இடம் வந்து விடப்பட்டுட்டுது. அதில் ஒரு நிமிஷம் முடியுது. இது வங்கட இங்கால வந்து பக்கத்தில் மக்கள் இருக்கணும். இதுலேயும் வந்து காற்றோட்டம் சம்பந்தமான ஓட்டைகள் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா இதில் ஆலயங்கள் வச்சு இந்த ரூம் வந்து இரவாசி அழிஞ்சிட்டுது. இங்கே மட்டும் அதில் போகுது வீடுகளுக்குள்ள. சரி, கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் நல்லா பகிர்ந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தரவேணும். ஏனென்றால் இந்த உண்மையிலே மிக எங்களுடைய தேசத்தினுடைய வளங்களை நாங்கள் முன்கொண்டு வாரோம். அதிலும் இது பிரமாணமான ஒரு பாரம்பரிய ஒரு பூர்வீக காலத்தினுடைய பல ஆண்டுகள் வாழ்ந்த சரித்திரத்தினுடைய மந்திரி மனைகள் தான் நாங்கள் கொண்டு அதிலும் வந்து சங்கிலிய மன்னனுடைய வரலாற்றுக்கு அமைவாகத்தான் இந்த அரண்மனைகள் வந்து காணப்படுது. இன்றைக்கு நாங்கள் வந்து மந்திரி மனையனுடைய முழு பாகங்களை எங்களுடைய காணொலியில் உறவுகளை கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான வரலாறு தெரிஞ்சவர்கள் வரலாற்றையும் எழுதி கொண்டு, தெரியாத உறவுகள், பாடசாலை மாணவர்கள், மேலே ஏனைய துறைகளில் இருக்கிறவர்கள், அறியாதவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து யாழ்ப்பாணம் பெருந்துறை வீதி நல்லூர் முன்வீதியில் உள்ள சங்கிலியன் உத்திரச்சந்திக்கு இங்கால தான் அந்த பக்கத்தில் தான் இந்த அரண்மனை அது தொடராக இருக்குது. இதை நீங்கள் வந்து பார்வையிடலாம். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் வந்து இதை வந்து பார்வையிட்டு கொண்டு போயினோம் இந்த வரலாற்றை. அது ஆகியால் வந்து உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு அதிகமாக பகிருங்கோ, லைக் பண்ணுங்க. ஏனென்றால் நல்ல ஆதரவு அது நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகையில் இந்த இடத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களால் முடிஞ்ச வரை இந்த காணொலிக்கான சகல பதிவுகளையும் கொண்டு வந்து இன்னும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.